உங்க கூட்டணிக்குள்ள வந்து அன்புமணி ராமதாஸ் பாமக வருகிற பட்சத்துல உங்களுக்கு முன்னாலே ஆதரவு கொடுத்த திருமாவளவனுடைய நிலை என்னவா சார்? அந்த மாதிரி எதுவும் யாரும் அனௌன்ஸே பண்ணலையே. இல்ல அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கு. அப்படி இருந்தா உங்களுக்கு யாருக்கு ஆதரவு பேச்சுவார்த்தை இருக்குன்னு யாரும் இது வரைக்கும் வெளியிடப்படவில்லையா? அந்த மாதிரி எதுவும் சொல்லாத பட்சத்தில் ஏன் யூகத்தின் அடிப்படையில் அவங்க பதில் சொல்லுவாங்க? பத்திரப்பதிவுத்துறையில இப்ப நீங்க இது மட்டும் இல்ல, நாங்க தான் சொல்றோமே, இது மட்டும் இல்ல, கடந்த 5 ஆண்டுகள் இது மாதிரி பல மோசடி பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. பல பேர் வந்து இது மாதிரி இன்டர்நெட் எவ்வளவு பேர் சஸ்பென்ஷன்ல இருந்தவங்களும் மீண்டும் போய் அங்கங்க வந்து நிறைய பேர் வந்து சஸ்பென்ஷன்ல இருந்தவங்க திரும்பவும் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அதிகப்படியான முறைகள் நடந்து பத்திரப்பதிவுல. நாங்கள் இப்போ ஓப்பனா சொல்றோம், பத்திரப்பதிவுத்துறையில கடந்த 5 ஆண்டுகள் இது மாதிரியான மோசடி பத்திரங்கள் இருந்தால் கொண்டு வாங்க, எதெல்லாம் வந்தால் புகாராக தெரிவிக்கும், கண்டிப்பாக விரிவான விசாரணை, கிரிமினல் விசாரணை செய்யப்படும். ஏன்னா நிறைய இது எங்கேயுமே வந்து அரசு வந்து முழு அளவுல யாரையும் மன்னிக்க மாட்டது. கண்டிப்பா 100% நடக்கும். வேற ஏதாவது பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இது அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது ஆள் பிடிக்கிற வேலை இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை இல்ல இல்ல அண்ணன் திருமாவளவன் சொன்னது வந்து கண்டிப்பா திமுக இருக்கும். ஏன்னா திமுக செஞ்ச இல்ல திமுக இருக்கும். ஏன்னா ஆள் பிடிக்கிறது நான் சொன்னது இப்ப திமுக தான் வந்து எல்லா இடத்துலயும் எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ற வேலையில இறங்கிட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி. நேற்று வரை நாங்க திரும்பவும் சொல்றோம், நேற்று வரை இந்த முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. திமுக சார்பாக திமுக சார்ந்த நபர்கள் நேற்று வரை இந்த முயற்சியை 40 கோடி 50 கோடின்னு விலை பேசும் வேலைகளை நேற்று வரை செய்து கொண்டுதான் இருக்காங்க. மீண்டும் ஒன்று சொல்றோம், நேற்று வரை பல கோடிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட நெட்வொர்க்ல இருந்து நேற்று வரை வந்து பல 2 கோடிக்கு மேல பிடிபட்டிருக்கு. நிறைய இடத்துல இது சம்பந்தப்பட்ட பணங்கள் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைத்திருந்தாலும் அனைத்து பணங்களும் ரொக்கமாக பிடிபட்டுள்ளது. 2 கோடிக்கு மேல பிடிபட்டதாக எங்களுக்கும் தகவல் வந்துள்ளது. இன்னும் பல இடங்கள்ல இந்த மாதிரி எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணதற்காக கொடுக்கப்பட்ட பணம் வந்து திமுக சார்பாக, அவங்களுடைய தலைமை சார்பாக, செந்தில் பாலாஜி சார்பாக கொடுக்கப்பட்ட பணம் ஆங்காங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பணங்களை கைப்பற்றும் நடவடிக்கை எடுத்துட்டு வர்றோம். நிறைய இடத்துல இது மாதிரியான பணங்கள் பதுக்கி வச்சிருக்காங்க. இப்பவும் சொல்றோம், இன்றளவிலும் அந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இந்த முயற்சியை கைவிட வேண்டும். இல்ல என்னன்னா இல்ல அதை தெளிவாதான் அங்கிருந்து வந்த கூட்டணியில் இருந்த கட்சியில் சொல்லியிருக்காங்க. அதாவது கூட்டணியில் இருந்த கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இல்ல அது முயற்சி தான் நடக்குது. அதோட அவங்களுடைய கண்டிஷன் என்ன, இது எம்எல்ஏக்களும் நீங்க பலம் பேசும்போது அவங்க கண்டிஷன் என்ன பண்றாங்க, சபாநாயகருக்கு எதிராக நாங்க வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வரோம், அதற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அது வாக்களிச்சாலே அரசை டிஸ்மிஸ் பண்றோம், அரசுக்கு எதிராக பண்றோம். அதை தானே அவங்களுடைய முயற்சி. அந்த முயற்சி தானே இப்ப அவங்க கொண்டு வருவதற்காக விலை பேசிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தேவை இன்னைக்கு வந்து சும்மாவா திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நாங்கள் வந்து எங்களுடைய திருச்சி சிவா வந்து எப்ப வேணாலும் மத்திய அமைச்சர் ஆவான்னு. எந்த நம்பிக்கையில சொல்றாரு மத்திய அமைச்சர் ஆவான்னு? மத்திய அமைச்சர் ஆவார்னா நீங்க பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகுதான் மத்திய அமைச்சர் ஆவார். அப்ப இவர்களுக்கு என்ன உறுதி சொல்லப்பட்டது? இன்னைக்கு சும்மா வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் திமுக சார்பாக இன்னைக்கு வந்து அவர் தான் இதுவரைக்கும் பேசாதவர் இன்னைக்கு பேசுறாருன்னா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்? இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு, எங்களுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, திமுக பின்னால் பிஜேபி இருக்கிறது, அதனால் நாங்கள் வந்து அசைக்க முடியாத சக்தின்னு சொல்ல வர்றாரா? அதானே சொல்ல வர்றாரு. நாங்கள் வந்து எப்ப வேணாலும் எங்களுடைய திருச்சி சிவா வந்து மத்திய அமைச்சர் ஆவான்றாரு. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. என்ன சொல்றாங்க, திமுக அலையன்ஸ் அதாவது தாவேக்காவை எதிர்த்து நின்று ஜெயிச்சவங்களை சேர்த்து ஆட்சி அமைக்கிறது சரி அப்படின்னா அதாவது காங்கிரசும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்தினால வெளியே வந்தாங்க? இல்ல காங்கிரசும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்துக்காக இவர்கள் வந்து அதிமுகவுடனும் பிஜேபியுடனும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்ச பிறகுதானே வெளியே வந்தாங்க. இன்னொன்னு, திமுக தனியா நின்றிருந்தால், இன்னைக்கு அவங்க சொல்றாங்கல்ல திமுக உடன்லாம் இல்ல, திமுக தனியா நின்றிருந்தால் 20 சீட்டு கூட வரும். திமுகவுடைய எப்பயுமே தனிப்பெருமானம் அவங்க வந்து 18, 19, 20% தாண்டதில்லை. கூட்டணி காங்கிரஸ் இருந்ததாலும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் அண்ணன் திருமாவளவன் இருந்ததாலும் ஐஎம்எல் இருந்தனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி எப்பயுமே வந்து போன தடவை ஜெயிச்சது. 2006 திமுக ஆட்சி அமைத்தது காங்கிரஸ், அப்புறம் இருந்த கூட்டணி எல்லாம் சேர்த்தா, பாமக எல்லாம் சேர்த்தான். திமுக என்னைக்குமே தனியாக அவர்களால் 50 சீட்டோ 30 சீட்டோ வாங்க முடியும். அவங்களுடைய தனிப்பெரும் எப்பயும் அவங்களோட நம்பர் அரித்மெட்டிக். இப்ப போன தடவை ஆட்சி அமைத்து ஏன் 2011 2014 அவ்வளவு பெரிய படுதொழில் இருந்தாங்க. அவங்க ஆட்சி அமைக்க முக்கிய காரணம் அண்ணன் திருமாவளவனும்
காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இருந்த காரணத்தினால் மட்டும்தான் திமுக வந்து 2021 ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தது. ஸோ அவங்க இவ்வளவு தூரம் சீட்டு வாங்கினதும் காங்கிரஸ் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அண்ணன் திருமாவும் இல்லை என்றால் அவங்க 20 சீட்டுகளை வாங்கியிருக்காங்க. அதான் உண்மை. ஸோ அதை வந்து அந்த வெற்றிக்கு பிறகு அவங்க 50 சீட்டு 57 சீட்டு வாங்கினதுக்கு பிறகு அவங்க திரும்பவும் வந்து பாஜகவுடனும் அதிமுகவுடன் சேர்ந்து நினைச்சா யாரு கூட இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து வெளியே வர்றாங்க. ஸோ அதுல எந்த தவறும் இல்லையே. அவங்க வந்து கொள்கைக்கு எதிராக அவங்க போய் செய்யறதுக்கும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறதுக்கும் விருப்பமெல்லாம் வெளியே வராங்க. திமுக இப்ப சொல்ற காரணம் ஏதாவது ஒரு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? அவங்க போய் அதிமுகவுடன் பிஜேபி கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சா யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? ஸோ அதை தான் வந்து அவங்க வெளியேறாங்க. வேற எந்த காரணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.